ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கவுன்சிலிங் வந்து நேத்து டேட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதாவது நேத்து ஜனவரி 22ஆம் தேதியில இருந்து கவுன்சிலிங் அப்படிங்கிறது வந்து போயிட்டு இருக்குது. நேத்து வரைக்கும் நடந்த கவுன்சிலிங்ல எவ்வளவு சீட் வேகன்சிஸ் அப்படிங்கிறது வந்து ஃபில் ஆயிருக்கு, இன்னமும் எவ்வளவு வேகன்ட் அப்படிங்கிறது வந்து அவைலபிளா இருக்கு அப்படிங்கிறத எப்படி நம்ம வந்து கம்யூனல் வைஸ், ரெண்டாவது வந்து டிபார்ட்மெண்ட் வைஸ் வந்து எப்படி செக் பண்றது அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஏற்கனவே நம்ம சேனல் சார்பில் உங்களுக்கு என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண உடனே நம்ம டெலிகிராம் சேனலையும் வாட்ஸ்அப் குரூப்லையும் நம்ம வந்து ஷேர் பண்ணிடுவோம். அதை பார்த்து நிறைய பேர் வந்து தெரிஞ்சிருப்பீங்க. இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு டீடைலா வீடியோ வந்து ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத நம்பிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிசி தரப்புல இருந்து கவுன்சிலிங் என்ன அன்னைக்கு நடக்குதோ அந்த டேட்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டே 1, டே 2, டே 3ன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நடந்த கவுன்சிலிங்ல எவ்வளவு சீட் வேகன்சிஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபில் ஆயிருக்கு, மீதி எவ்வளவு வேகன்ட் வந்து இருக்கு அப்படிங்கறத என்ன பண்ணுவாங்கன்னா டெய்லி நம்மளுக்கு வந்து அப்டேட் பண்ணுவாங்க. அந்த விதத்துல நேத்து நம்மளுக்கு என்ன பண்ணியிருந்தாங்கன்னா அப்டேட் பண்ணியிருந்தாங்க. அதை நீங்க ஸ்கிரீன்ல பாத்துட்டு இருக்கீங்க. அதாவது இடைநிலை உதவியாளர், கிராம நிர்வாக அலுவலர், வரி தண்டா அதாவது பில் கலெக்டர் பதவிகளுக்கு கலந்தாய்வு அப்படிங்கறத வந்து போட்டு 22/1/2025 அன்று தேதி முடிவடைந்த கலந்தாய்வில் நிரப்பப்படாத காலி பணியிடங்களின் விபரம் தேர்வாணைய இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது அப்படிங்கறத நம்மளுக்கு டேட் போட்டு கொடுத்திருக்காங்க. சோ இதற்கான லிங்க் பிடிஎஃப் வந்து 2 நம்ம கொடுத்திருக்கோம். இதை பார்த்து நிறைய நபர்களுக்கு வந்து ஒண்ணுமே வந்து புரியல ப்ரோ, இது வந்து கொஞ்சம் டீட்டெயிலா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய வந்து ஷேர் பண்ணிருந்தீங்க. அதே மாதிரி நேத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்து ஃபர்ஸ்ட் டேலயே வந்து பாத்தீங்கன்னா செலக்ட் ஆகி அவங்களுடைய அச்சீவ்மெண்ட் அந்த ஆர்டர் காப்பியுமே கையில எடுத்து போட்டோ பிடிச்சி நமக்கு வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதேமாதிரி குரூப்ல நம்ம போஸ்டா வந்து போட்டிருக்கோம். அதே மாதிரி நேத்து நடந்த கவுன்சிலிங்ல கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 400 டோட்டலா 400 போஸ்டிங் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஃபில் ஆயிருக்கு அப்படிங்கறத நம்ம இந்த இடத்துல பார்க்க முடியும். இதே மாதிரி டே பை டே வந்து என்னென்ன நடக்குது, எப்படி நடக்குது அப்படிங்கிறது எல்லாமே நீங்க வந்து ஃபுல்லா அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளுடைய எம்ப்ளாய்மெண்ட் சோசியல் சர்வீஸ் அப்படிங்கிற இந்த டெலிகிராம் சேனல்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இதுல வந்து ஃபிங்கர் டிப்ஸ்ல உங்களுக்கு வந்து கிடைக்கும். மறக்காம இதுல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஜூனியர் அசிஸ்டன்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்ல இருந்து 89க்கு 67 ஃபில் ஆயிருக்கு. அதே மாதிரி வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட்ல வந்து 3900க்கு வந்து 257 வந்து ஃபில் ஆயிருக்கு. கோஆபரேட்டிவ்ல வந்து பாத்தீங்கன்னா 11 ஃபில் ஆயிருக்கு. டோட்டலா வந்து 400 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து அப்டேட் வந்து பண்ணிருக்காங்க, சரிங்களா? ஓகே, இப்போ டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்ல நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்னா டே பை டே வந்து போஸ்டிங் உடைய பொசிஷன் நம்ம வந்து வேக்கண்ட் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதை எப்படி வந்து டவுன்லோட் பண்றது அப்படிங்கிற பார்ப்போம். நீங்க டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்ல வந்தீங்கன்னா உங்களுக்கு கவுன்சிலிங்கிற டேப்ல சரி ரெக்ரூட்மெண்ட்ங்கிற டேப்ல கவுன்சிலிங் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த பேஜ்க்குள்ள வருவீங்க. இந்த இடத்துல உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் லிங்க் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நோட்டீஸ் ஆஃப் சிவி அதாவது மெமோ நீங்க டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த இடத்துல கம்யூனல் வைஸ் வேகன்சிஸ் அட் த எண்ட் ஆஃப் த டே 1 அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து கவுன்சிலிங் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க வந்து கம்யூனிட்டி வைஸ் வந்து எவ்வளவு வேகன்ட் இருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த டேபை கிளிக் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா கம்யூனிட்டி வைஸ் வந்து செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த இடத்துல டேபிள் போட்டு கொடுத்துருப்பாங்க. எந்தெந்த கம்யூனிட்டிக்கு வந்து வேகன்சிஸ் வந்து எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல வந்து அப்டேட் பண்ணிருப்பாங்க. அது வந்து 22ஆம் தேதி அதாவது ஜனவரி 22ஆம் தேதி அன்னைக்கு முடிஞ்சிருக்கக்கூடிய எக்ஸாம் அதாவது டே 1, சரிங்களா? ஸோ இந்த இடத்துல ஜிடி அப்படின்னா வந்து ஜென்ரல் கம்யூனிட்டி கேட்டகரி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரல் எக்ஸ் சர்வீஸ்மேன், தமிழ்னா பிஎஸ்டிஎம் இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சுத்தமா ஒண்ணுமே வந்து புரியாது. ஸோ இதை பார்த்தும் நீங்க வந்து எவ்வளவு வேகன்ட் இருக்கு அப்படிங்கறத நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம். வேகன்சிஸ் அப்படிங்கிறது 5 இருக்கு. ஃபில்ட் ஆனது வந்து எவ்வளவு இருக்கு, அதே மாதிரி அவைலபிளா எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத இந்த இடத்துல வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை பார்த்து உங்களுக்கு வந்து ஒண்ணுமே வந்து புரியாது. ரெண்டாவதா நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அதே வெப்சைட் வந்தீங்கன்னா இந்த இடத்துல டிபார்ட்மெண்ட் அண்ட் யூனிட் வைஸ் வேகன்சிஸ் அட் த எண்ட் ஆஃப் த டே 1 கவுன்சிலிங் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா? இந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா நம்மளுக்கு வந்து அழகா கிளியரா வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பிளனேஷனோட கொடுத்துருக்காங்க. இது வந்து வேற ஒன்றும் கிடையாது. எக்ஸல் ஷீட்ல வந்து அவங்க டிபார்ட்மெண்ட் வைஸ் வந்து அடிச்சு வச்சிருவாங்க. ஒவ்வொரு நாளும் எவ்வளவு ஒரு வேக்கண்ட் வந்து ஃபில் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கறது மட்டும் லைட்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டாக் எப்படி வந்து கிளியர் பண்றோம் குறைச்சிக்கிட்டே வரும். இந்த சூப்பர் மார்க்கெட்ல கிராசரி ஸ்டோர் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வேர் ஹவுஸ்லாம் வந்து நம்ம எக்ஸல் ஷீட்ல இருந்து என்னென்ன ப்ராடக்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சிக்கிட்டே போகுது அப்படிங்கறத நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணிட்டே வரும் பாத்தீங்களா? எக்ஸல் யூஸ் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி தான் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க, சரிங்களா? இதுல வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸா லெஃப்ட் சைட்ல கொடுத்துருப்பாங்க. ரைட் சைடுல நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கம்யூனிட்டி வைஸ் வந்து இந்த இடத்துல டிபார்ட்மெண்ட் வைஸும் கம்யூனிட்டி வைஸும் நம்மளுக்கு வேகன்சிஸ் வந்து எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத உங்களுக்கு இந்த இடத்துல அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க லைவா, சரிங்களா? அதே மாதிரி இன்னைக்கு ஈவினிங் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 2வது நாள்ல வந்து அப்டேட் பண்ணுவாங்க. 3வது நாள்ல வந்து அப்டேட் பண்ணுவாங்க. சனி ஞாயிறு லீவு. அதுக்கப்புறம் வந்து 4th டே அப்படிங்கிறது வந்து திங்கட்கிழமை நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அப்டேட் பண்ணுவாங்க, சரிங்களா? இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு வந்து அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க. சோ இவ நான் ஓப்பனா சொல்றேன், எனக்கு 10வது நாள்ல விவோ கிடைக்குமா, எனக்கு வந்து 15வது நாள்ல வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட் கிடைக்குமா ப்ரோன்னு நிறைய பேர் கேக்குறீங்க. நம்ம இவ எதுவுமே வந்து ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியாதுங்க. ஏன்னா முன்ன மாதிரி கிடையாது. ஏன்னா எந்த எந்த நேரத்துல என்ன வேணாலும் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா
கரெக்டா எக்ஸ்பெக்ட்லாம் நம்ம வந்து சொல்ல முடியாது. வேகன்சிஸ் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறத வேணா நம்ம வந்து அந்த போஸ்டிங்கோடைய பொசிஷன் வேகன்சி லிஸ்ட்டை பார்த்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் நான் செக்யூரிட்டி அப்படிங்கிற இந்த கேட்டகரியில் நம்மளுக்கு வந்து வெட்டினரி டிபார்ட்மெண்ட்ல வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது எஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா 3 வேக்கண்ட்டும், எஸ்சியில் வந்து உமனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜென்ஸுக்கு ஒரு 3 வேக்கண்ட்டும், உமனுக்கு வந்து ஒரு வேக்கண்ட்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எம்பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா டிசிக்கு ஜென்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 வேக்கண்ட்டும், எம்பிசியில் உமனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேக்கண்ட்னு சொல்லிட்டு நமக்கு வந்து தனித்தனியாக இந்த இடத்துல வேக்கண்ட் லிஸ்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா ஜூனியர் அசிஸ்டன்ட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பேக்வர்ட் கிளாஸ் வெல்ஃபேர்ல எவ்வளோ வேக்கண்ட் இருக்கு, அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடலூர் டிவிஷன்ல எவ்வளோ வேக்கண்ட் இருக்கு, மதுரையில் கமர்ஷியல் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல எவ்வளோ வேக்கன்ஸ் இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை பார்த்தே நீங்க வந்து உங்களுடைய ஓன் டிஸ்ட்ரிக்ட் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கறத ஈஸியா உங்களால வந்து பார்த்தீங்கன்னா இதுல வந்து பார்த்து நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க, ஜூனியர் அசிஸ்டன்ட் நான் செக்யூரிட்டி இன் ரெவென்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அப்படி ஒன் பை ஒன்னா நீங்க வந்து படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களோட கம்யூனிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிடிஎஃப் நீங்க டே பை டே வந்து டவுன்லோட் பண்ணி மொபைல் ஃபோன்ல வந்து வச்சுக்கோங்க. நீங்க கவுன்சிலிங் வந்து என்னைக்கு வந்து போறீங்களோ அன்னைக்கு வந்து உங்களோட கம்யூனிட்டி வைஸ் வந்து நீங்க செக் பண்ணி பார்த்துக்கிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். உங்களுக்கு வந்து ஒரு பதட்டம் ஏற்படாது. உங்களுக்கு டென்ஷன் இல்லாம நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ணலாம். இங்க வந்து டென்ஷன் ஆகிறதுக்கும் பதட்டப்படுறதுக்கும் எதுவுமே கிடையாது. நம்ம மார்க் நல்லா இருக்கு, நம்மளுடைய சீனியாரிட்டி வந்து நல்லா கரெக்டா இருக்கு, சீனியாரிட்டி கிடையாது, நம்மளோட ரிசர்வேஷன் வந்து நல்லா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நம்மளுக்கு உண்டான போஸ்டிங் அப்படிங்கிறது கண்டிப்பா நம்மளுக்கு வந்து கிடைக்கும். சரிங்களா? இதுதாங்க அப்டேட். வேற ஏதாவது உங்களுக்கு வந்து டீடைல்ஸ் வந்து தேவைப்படுது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. இல்ல பெர்சனலா இந்த டிஎன்பிஎஸ்சி கவுன்சிலிங் பத்தியே எனக்கு ஒண்ணுமே தெரியல ப்ரோ, எனக்கு வந்து ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது அப்படின்னா இன்ஸ்டா வந்து டிஎம் பண்ணுங்க. உங்களுக்கு எல்லாமே கிளியரா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். சரிங்களா? நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோல மீட் பண்ணுவோம். இன்னைக்கு கவுன்சிலிங் போறவங்க எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய சார்பாகவும் நம்ம சேனல் சார்பாகவும் உங்களுக்கு பிடிச்ச டிபார்ட்மெண்ட் வந்து கிடைக்கிறதுக்கு வாழ்த்துக்கள். அப்கமிங் டேஸ்ல போறவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா வாழ்த்துக்கள். நல்லபடியா வந்து கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ணுங்க. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நீங்க சொல்லணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என் கூட நீங்க வந்து ஷேர் பண்ணிக்கலாம். என்கிட்ட நீங்க பெர்சனலா பேசணும் அப்படின்னா இன்ஸ்டால வந்து டிஎம் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராமுக்கான அந்த லிங்க்ஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கோம். லிங்க்ஸ் எல்லாமே வந்து சோசியல் மீடியா பேஜ்ல வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லா அப்டேட்மே நம்ம அதுல வந்து ஷேர் பண்ணுவோம். நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.